ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் குட் மார்னிங். டுடே சண்டே. எங்கே போயிட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா? சண்டேனாலே எங்கெங்கே போவோம்? நாங்கள் மீன் எடுக்க தாங்க போவோம். எங்களுக்கு பிடிச்சது மீன் தாங்க. அதனால தாங்க எங்கள் ஊர் எல்ஜி நகரில் பாய் கடையில் மீன் எடுக்கிறக்காண்டி நானும் பபுளும் போயிட்டுருக்கோங்க. போய் மீன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு என்னென்ன வெரைட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே இருந்தது அயில மீனும் இன்னொன்று நெய் மீனும் நாங்கள் வாங்கியிருந்தோம். பட் நிறையா ஃபிஷ் இருந்துச்சு. நீங்கள் வெள்ளலூரில் இருந்தால் அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெஷ்ஷான மீன் தான் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் வெட்டி வாங்கி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டோங்க. அம்மாவும் தம்பியும் விளையாண்டுருந்தாங்க. நானும் பாட்டியும் வெங்காயம் தொளிச்சிட்ருந்தோம். கொஞ்சம் நிறையா தொளிக்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் நாங்கள் 2 பேரும் நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்ச்சிக்கிட்ட தாங்க வளர்ந்தேன். என்னை எங்கள் பாட்டி தான் வளர்த்துனாங்க. எங்கள் அம்மா வேலைக்கு போனதுக்கப்புறம் எங்கள் அம்மாச்சி தாங்க என்னை பார்த்து குளிக்க வச்சு எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே பண்ணி ஸ்கூலில் கொண்டு போய் விட்டு, ஸ்கூலுக்கு எல்லா குழந்தைங்களும் அங்கே வாங்கி சாப்பிடுவாங்கங்க. எங்கள் அண்ணா கூட அங்கே தாங்க சாப்பிடுவான். ஆனால் எங்கள் பாட்டி நான் அந்த சாப்பாடெலாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிவிட்டு எனக்காண்டி வீட்டில் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க வீட்டுக்கு வருவாங்க. அப்படி பார்த்த பாட்டியை நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் இல்லைங்க. எங்கள் அம்ச்சி யார் பார்க்குறாங்களோ இல்லைங்க, எங்கள் அம்மா கூட, ஆனால் நான் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால தாங்க நாங்கள் எங்கள் அம்ச்சி கூடயே இருக்கவங்க. சொல்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க, ஆனால் நான் இருக்க காரணம் எனக்கு மட்டும்தாங்க தெரியும். எங்கள் அம்ச்சி நாங்களும் எங்கேயாவது போயிட்டோம் வேறு வீட்டுக்கு அப்படின்னு இருந்தேன், எங்கள் அம்ச்சி எங்கேயாவது கீழே விழுந்துருவாங்களோ, ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா ஒருத்தங்க இருக்கிறப்ப பார்க்காம இல்லாதப்ப யோசிக்கவே கூடாது. கரெக்டு தானுங்க நான் சொல்கிறது. எனக்கு எங்கள் அம்ச்சி ரொம்ப முக்கியம். அதனால தான் எங்கள் அம்ச்சி கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் எல்லாமே. எங்கள் அம்ச்சிக்கு இப்போ வரைக்கும் குளிக்க வைக்கிறது, சாப்பாடு ஊட்டி விடுறது, ஒரு நாளைக்கு ரொம்ப முடியலன்னா சாப்பாடு எல்லாமே நான் ஊட்டி விடுவேங்க. எங்கள் அம்ச்சிக்கு கரெக்ட் டைம் டேப்லெட் எல்லாமே கொடுக்கணும். கொஞ்சம் ப்ரெஷர் எல்லாமே இருக்குதுங்க. அதுவும் என் பையன் எப்படி பார்க்குறேனே அதே மாதிரி தாங்க எங்கள் அம்ச்சியும் நான் பார்த்துக்குவேன். எங்கள் அம்ச்சிக்கு என்ன ஒரு பிஸ்கெட்டு என்ன கேட்டாலும் நானும் இருந்தாலும் சரி, பிரதீபா இருந்தாலும் சரி, 2 பேரும் வாங்கி கொடுத்துருவோங்க. ஏன்னா எங்கள் அம்ச்சிக்கு கேலனு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் வாங்கி தருவோம். ஏன்னா ஒருத்தங்க இருக்கிற வரைக்கும் தாங்க எல்லாமே வாங்கி தர முடியும். அம்மா அப்பா எல்லோரும் இருந்தால் எல்லாமே பண்ணி தருவாங்க. எங்கள் பாட்டிக்கு வயசாகிடுச்சுங்க. பார்க்குறதுக்கு இருக்காங்க, ஆனால் என்ன பெருமைக்கு தாங்க ஆளெல்லாம் இருக்காங்க. பாசத்துக்கு யாருமே இல்லைங்க. நான் இருக்கும்போது எதுக்குங்க எங்கள் பாட்டி இன்னொருத்தங்கக்கிட்ட போய் இருக்கணும்? எங்கள் பாட்டி என்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் எங்கள் அம்மா கூட இருக்காங்க. எங்கள் பாட்டி இருக்க வரைக்கும் எங்கள் பாட்டியை நான் நல்லா பார்த்துக்குவேங்க. நாங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஹெட்விக்கும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து சீத்தாப்பழம் மரத்தில் பெருசாக இருக்குது பிடுங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கங்க. நான் போய் பார்த்தா 3 எண்ணம் இருந்துச்சுங்க. அதை பிடுங்கிட்டு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. வெங்காயம்லாம் தொளிச்சு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா மீன் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது ஹெட்வி குட்டி நானும் வரேன்னு சொல்லி வந்தாச்சுங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தாங்க சமைக்கணும். ஆமாங்க, எங்கள் அப்பா மீன் குழம்பு தான் சாப்பிடுவார். பாட்டிக்கு மீன் சுத்தமாக ஆகாதுங்க. அதனால் அவங்களுக்கு முட்டை கிரேவி. கிறிஷ்குட்டிக்கு நான் நெய் மீன் தாங்க வாங்கியிருந்தேன். நெய் மீன் வறுத்து கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. மீன் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஓகே, மீன் எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது தொட்டு பார்த்திங்கன்னா மேலே கொல கொலன்னு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் வாங்காதீங்க. நிறையா மொஞ்சிட்டு இருந்தேன்னா அது ஃப்ரெஷ் மீன் தான் வாங்கிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா குட்டி அயில குழம்புக்கும் பெருசு நெய்க்கு வறுக்கிறதுக்கும் தான் வாங்கியிருந்தேன். வறுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மேலே எண்ணெய் எல்லாம் தெறிக்காமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா, மேலே இட்லி சட்டி மூடி இருக்குது பார்த்திங்களா, அது மேலே ஒன்றொன்னா அடுக்கி பீஸெல்லாம் அடுக்கி வச்சு கீழே ஒரு பாத்திரம் போட்டு வச்சுருவேங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு. தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே தேங்கி நின்றும். அந்த தண்ணி மீனில் இருக்கிற தண்ணியெல்லாம் பாருங்கள், மீனில் தண்ணியெல்லாம் இருக்காது, கொஞ்சம் தான் இருக்கும். அந்த தண்ணி எடுத்து கீழே ஊற்றிட்டு இந்த மீனுக்குள்ளே மசாலா போடுவீங்க இல்லையா, மசாலா போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அந்த டைமில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணாதீங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா மசாலா ஒட்டாது. தண்ணியில் போடும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய்க்குள்ளே போடும்போது
எண்ணெயில் வந்து தெறிக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே வந்து மசாலா தனியாக மீன் தனியாக வந்து பிரிஞ்சு வந்துடும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து பிரிஞ்சே வராது. ஏன்னா தண்ணி ஃபுல்லாகவே வடிஞ்சிருச்சு அப்படிங்கிறனால. நான் ட்ரையாக இருக்கனால வந்து லைட்டாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். கொஞ்ச நேரம் ஒரு 20 நிமிஷம் வெயிலில் காய வச்சுருங்க. அந்த மசாலாலாம் பிடிச்சிடும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த சைடில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆயிரும். நான் வந்து அதனால தான் வந்து ட்ரை ஆகிறக்காண்டி தான் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே சரி அப்பாவுக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சுங்க, சரி மத்தி மீன் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தி மீன் குழம்பு தாங்க வச்சுருக்கேன். இதில் வந்து நான் தேங்காய் எண்ணெயும் கொஞ்சமாக புளி கரைசலும் அப்புறம் வெள்ளை வெங்காயம் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். நான் தேங்காயெல்லாம் எதுவுமே ஊற்ற மாட்டேங்க மீன் குழம்புக்கு. சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேங்க, அது தாங்க உள்ளே ஊற்றி ஆட் பண்ணி அதுக்கப்புறமா நான் மீன் போட்டு கொதிக்க விட்டுருவேங்க. அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் ஊற்றினா எனக்கு பிடிக்காதுங்க. எங்கள் அம்மா வந்து தேங்காய் ஊற்றி தான் செய்வாங்க. எங்கள் அப்பாவுக்கு அதெல்லாம் பிடிக்காது. தேங்காய் ஊற்றாமல் செஞ்சால் தான் பிடிக்குங்க. அதுக்குள்ளே எங்கள் மாமா வந்துட்டாங்கங்க. எங்கள் வீட்டில் புறாலாம் இருக்கனால எல்லாம் திறந்து விட்டு மேவெல்லாம் போட்டுட்ருந்தாங்க. சரி அதை கொஞ்ச நேரம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போயிருந்தேங்க. அங்கே போனால் ஹெட்வி குட்டி புறா பிடிச்சிதான்னு கேட்டாங்க. புறா வந்து சாப்பிட்டுட்டு இருக்குங்க. மாமா வந்து எங்கேயோ ஃபங்க்ஷன் வெளியே போயிட்டு வந்துட்டு மேவு போட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இல்லைன்னா வந்துட்டு காலையில் 8 மணிக்கு கோழிக்கு இந்த புறாக்கெல்லாம் மேவு போட்டுருவாங்கங்க. இல்லைன்னா ஈவினிங்கும் இப்போ மேவு போடுவாங்க. அது சின்ன குஞ்சாக இருந்துச்சு அப்படின்னா காலையிலே வாயில் போட்டு ஊதி விட்டுருவாங்க. கொஞ்சம் பெரிய பெரிய குஞ்சாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் லேட்டாக போடுவாங்கங்க. மீன் காஞ்சதுனால சரி நான் பார்த்து வறுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய்க்கே நான் வந்து மீன் போடும்போது பார்த்திங்கன்னா வெடிக்காது. நல்லா மீன் வந்து பொரிஞ்சு வரும். அது தனியாக மசாலா வந்து பிரியாதுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. தண்ணிக்கு பதிலாக எண்ணெய் ஆட் பண்ணுங்கள். பாருங்கள் மீன் எவ்வளோ அழகாக பொரிஞ்சு வருதுன்னு. மேலே டப்பு டப்புன்னு தெறிக்காதுங்க. தெரிச்சதுன்னா குழந்தைங்கள்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் கல்லுக்குள்ளேயுமே வந்து விழுகும். அதனால தாங்க நான் வந்து இந்த மாதிரி பண்ணுவேன். பாருங்கள் மீன் வந்து அப்படியே மேலெல்லாம் உரியாமல் அப்படியே தோலோடு தாங்க இருக்கும். மசாலாலாம் எதுவுமே பிரிஞ்சு வராது. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து முட்டை கிரேவியும் மீன் வறுத்ததும் மீன் குழம்பும் தாங்க வச்சுருந்தேன். சாப்பிட்ட செமையாக இருந்துச்சு. சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சோங்க. அம்மா வெளியே போகிறேன்னு சொன்னாங்க. சரி துணியெல்லாம் துவைச்சி முடிச்சுட்டு அம்மா நார்த்தங்காய் வந்துட்டு காய வச்சுருந்தாங்க ஊறுகாய் போடுறதுக்கு. நார்த்தங்காயெல்லாம் எடுத்து முடித்து கொஞ்சம் தம்பிக்கு தண்ணி காய வைக்கிற வேலையெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். குளிக்கிறதுக்கு வந்து நான் பிரதீப் வந்தாங்க அதாங்க குளிப்பேன். ஏன்னா குழந்தைய வச்சுட்டு எந்த வேலையும் பண்ண முடியாது அப்படிங்கிறனால அம்மாவுக்கு வெளியே போகணுன்னு சொல்லி போயிட்டாங்க. நானும் பாட்டியும் கொஞ்சம் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி டீ குடிச்சிட்டு அப்படியே பேசிகிட்ருக்கோம். எங்கள் பாட்டி வீடியோ பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நான் ஹாய் சொல்கிறேன், அவங்க ஹாய் சொல்கிறாங்க. வீடியோ ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் சொல்லு, நல்லா சொல்லு, ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லிட்டாங்க எங்கள் பாட்டி. மணி வந்து 5:30க்கு மேலே ஆயிடுச்சுங்க. ஹெப்பி குட்டிக்கு எந்திரிச்சா குளிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக எந்திரிச்சோன்னா தம்பிக்கு குளிக்கலாம் தலைக்கெல்லாம் குளிக்க வச்சுட்டு புகையெல்லாம் போட்டு விட்டுட்டேங்க. அம்மா வந்து டெத்துக்கு போயிட்டு வந்தாங்கங்க. தம்பிக்கு சேராத ஈடு கட்டியிருக்கனால அதனால தம்பிக்கு தவளை தலையெல்லாம் போட்டு தலைக்கெல்லாம் குளிக்க வச்சு புகையெல்லாம் போட்டு விட்டுட்டேங்க. தம்பியும் சமத்தாக குளிச்சுட்டு புகையெல்லாம் போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அவங்க டேடிக்காண்டி. டேடி வந்தோடனே இவ்வளோ நாளாக குறும் பண்ணாமல் இருந்துட்டு அவங்க அப்பா வந்தோடனே குறும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதாங்க. ஈவினிங் என்னோடய தம்பி எல்லோரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு வீடியோ முடிச்சுக்கோம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க.